ஃபைண்ட் த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபாலோயிங் செட்ஸ். 2 செட்டை கொடுத்துட்டாங்க. 2 செட்டை கொடுத்துட்டு சிமெட்ரிக் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சிமெட்ரிக்ங்கிறது என்னன்னா பி டிஃபரன்ஸ் கியூ யூனியன் கியூ டிஃபரன்ஸ் பி. ஓகேங்களா? 2 டிஃபரன்ஸையும் யூனியன் பண்ணால் நமக்கு கிடைக்க வேண்டியது தான். முதல்ல கியூ பி டிஃபரன்ஸ் கியூ கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கும் போது பியை முதல்ல எழுதிக்கிறோம், கியூ ரெண்டாவது எழுதிக்கிறேன். ரெண்டுத்தையும் இருக்கிற காமன் டேர்மை கேன்சல் பண்ணிட்டு முதல்ல என்ன இருக்குது பி இருக்குது இல்லையா, அந்த பியோட பேலன்ஸ் நம்பர் எழுதுறேன். ரெண்டையும் காமனை கேன்சல் பண்ணிட்டா 3 5 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் வந்து 279. இந்த கியூ டிஃப்ரென்ஸ் பிங்கிறது கியூ முன்னாடி வந்துடும், பி பின்னாடி போய்டும் இல்லையா. அப்போ அதே மாதிரி தான் காமன் டேர்மை கேன்சல் பண்ணுறோம், கியூவில் இருக்கிற மிச்சத்தை அப்படி எழுதிக்கிறோம். இப்போது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் யூனியன் பண்ண நான் ரிப்பீட்டேஷன் ஆகக்கூடாது இல்லையா. கியூ மைனஸ் பியில் 1 லெவலு 2 7 1 லெவல் 2 7 லெவல் ரிப்பீட்டேஷன் ஆகக்கூடாது, அதனால் நான் அப்படியே விட்டுறேன். அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான். 2 செட்டை கொடுத்துட்டு அதோட சிமெட்ரிக் கேட்குறாங்க. முதல்ல நான் ஆர் மைனஸ் எஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர் முதல்லையும் எஸ்ஸை பின்னாடி எழுதிக்கிட்டு காமன் டேர்மை கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்கிறது ஆர் இல்லையா, அப்போ ஆரோட பேலன்ஸ் நம்பர் எழுதுகிறேன், எம்ஓபி. அதே மாதிரி தான் எஸ்ஆரும் எஸ் டிஃப்ரென்ஸ் ஆர்லேயும் எஸ்ஸை முன்னாடியும் பின்னாடி ஆரும் எழுதுகிறேன். எழுதிக்கிட்டு அதை காமன் டேர்மை கேன்சல் பண்ணிட்டு எஸ் முன்னாடி இருக்கு இல்லையா, முன்னாடி இருக்கிற நம்பரோட பேலன்ஸை எழுதிக்கிறேன். ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுறேன். யூனியன் பண்ண என்ன வரும், எம்ஓபி ஜேக்யூ, எம்ஓபி ஜேக்யூ. இப்போ அடுத்தது இதே மாதிரி தான் எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா. எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஏங்கிறதுனாது காமன் டேர்ம் முதல்ல கேன்சல் பண்ணால் எக்ஸில் இருக்கிற பேலன்ஸ் நம்பர்னாது 6. ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸுங்கிறதும் அதே தான், காமன் டேர்மை கேன்சல் பண்ணால் ஒயில் இருக்கிற பேலன்ஸு 9, 10. ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ண என்ன வரும், 6 9 10. அவ்வளோதான் சம். தேங்க்யூ.